LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். நீங்க உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல இருந்து எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் பணம் எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே அப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது. 2026ல இருந்து பிஎஃப் சம்பந்தமா நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வர போறாங்க. அதுல நமக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கு. அதே சமயத்துல நம்ம முன்னாடி நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுலயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நீங்க பிஎஃப்ல போயிட்டு எமர்ஜென்சிக்கு ஃபண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கிடைக்காம இருக்கிறதுக்கும் டிலே ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிஎஃப்ல அப்ளை பண்ணுங்க. பிஎஃப் ஓட பேசிக்ஸ் என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். எம்ப்ளாயின்றது நாம தான், எம்ப்ளாயர் அப்படின்றது கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து வச்சு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. முதல்ல நம்ம எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்னா, நம்மளோட அமௌண்ட் இருக்குல்ல, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன், அப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதையுமே சேர்த்து நமக்கு வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரெஷராக ஒருத்தர் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது அவருக்கு ஆயிடுச்சு. ஓகே, முன்னே எப்படி இருந்தது அப்படின்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு போதுமான அமௌண்ட் இருக்கணும். அப்போனா கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கணும். அப்போ தான் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வேணும். அப்போ தான் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் நாமினேட் பண்ண பர்சனுக்கு வந்து, இந்த நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை போய் சேரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ ஒரு மாதம் தான் வேலைக்கு சேர்ந்து ஆயிருக்கு, இன்னும் சம்பளமே வாங்காமல் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 50,000 ரூபாய் அவர் யாரை நாமினேட் பண்ணியிருக்காரோ அந்த நாமினிக்கு அந்த அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க மணிலேருந்து 75% வந்து உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையே இல்லாமல் ஒரு மாதம் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து 75% உங்களால் எடுத்துக்க முடியும். மீதி 25% எப்போ எடுத்துக்க முடியும்னா, 12 மாதம் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வேலையே பார்க்காம சும்மா வீட்டில் இருக்கீங்கன்னா மீதி 25% நீங்கள் எடுத்துக்கலாம். முன்ன வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 மாதம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2026ல் அது எப்படி மாற்றிருக்காங்கன்னா, 12 மாதம் நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தாலே 100% வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து 100% கம்ப்ளீட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்காதீங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதிலே இருக்க விடுங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சும்மா இருக்க பணத்துக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுதுன்னா பணமும் அதிகமாயிட்டே போகும் தானே அர்த்தம். ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் டைம் இருக்கும் இல்லையா, ரொம்ப வயசாயிட்டு அப்போ வந்து காசுக்கு நம்ம போய் வேலை செய்யாமல் இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக பிஎஃப் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே அதுதான். இதோட சேர்த்து தான் இஎஸ்ஐயும் வரும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். சில பேர் வந்து இக்கட்டான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. பிஎஃப் பணத்தை கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்ஷனோட பணம் மட்டும் தான் இருக்கும். ஸோ எனக்கு பென்ஷன் பணமும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 36 மாதம் வேலை இல்லாமல் இருக்கணும். எந்த வேலைக்கும் ஜாயின் பண்ணாமல் நான் இருக்கேன், எனக்கு வந்து பணம் வேணும், அதுவும் பென்ஷன்லேருந்து பணம் வேணும்னா அதையும் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. அதை நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணமும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த அப்டேட்காக நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா, பிஎஃப் அமௌண்ட்டை வந்துட்டு ஏடிஎம்ல அப்படி இல்லைனா யூபிஐ, அதாவது ஜிபே, ஃபோன்பேலாம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து மார்ச் இல்லைனா மார்ச்சுக்கு அப்புறமா நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, இல்லை நிறைய இதில் ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு பிஎஃப் வெப்சைட்லேயே தெரியும் நம்ம எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க சரி பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா சரி பண்ணிட்டு இருக்கலாம், பேக் எண்டில் ஒர்க் போயிட்டு இருக்கா, நமக்கு ஷுவராக அது தெரியல. பட் இது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் இவங்க சொன்ன அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா, அதில் என்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடலாம். முன்னே வந்துட்டு சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சு. அதாவது மேரேஜ்க்கு இல்லை வந்து வீடு கட்டணும் இல்லை ரெனோவேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் இவ்வளோ பீரியட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுருந்தாங்க. இப்போ மேரேஜ்க்காக நீங்கள் ஒரு லட்சம் 2 லட்சம் வேணும்னு நினைக்கிறீங்க, அது பிஎஃப்லேருந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ வீடு சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டை வாங்க போகிறீங்க, இல்லை வந்துட்டு லேண்ட் வாங்க போகிறீங்க, இல்லை வீடு ரெனோவேட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்காக பிஎஃப்ல அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 5 வருஷம் ஒர்க் பண்ணிக்கணும். இது முன்னாடி. இப்போ எப்படி அதை மாற்றிருக்காங்கன்னா, நீங்கள் 12 மாதம் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும், அதாவது ஒரு வருஷம் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ஏன் அதை வந்து ஒரு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்து தான் பிஎஃப் அக்கௌண்ட்டில் விழும். அப்படி விழுந்தால் தான் அந்த அமௌண்ட்டை தான் நமக்கு தருவாங்க.
பிஎஃப்ல இருந்து தனியா நமக்கு எந்த அமௌண்ட் தர மாட்டாங்க. நம்மளோட காசை தான் நமக்கு திருப்பி தர போறாங்க. அப்படி தரணும்னாலே அமௌண்ட் இருந்தா தானே தர முடியும். இல்லைன்னா முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த டியூரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி 7 வருஷம் 5 வருஷம் இருந்ததை இப்போ 12 மாசமா, அதாவது 1 வருஷமா குறைச்சிருக்காங்க. அது நமக்கு பெனிஃபிட் தானே. அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் முன்னாடி வந்துட்டு 13 காம்ப்ளெக்ஸான கேட்டகரிஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இல்னஸா, இல்லை வந்துட்டு வேலை போயிடுச்சா, இல்லை வந்து மேரேஜா, எஜுகேஷனா, இல்லை சிப்ளிங்கோட இதுவா, பிளாப்ளா, அந்த மாதிரி 13 கேட்டகரி வச்சிருந்தாங்க. ஏன் இதை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து 3 கேட்டகரியாக மட்டும் மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எசென்ஷியல் நீட்ஸ். இதில் வந்து இல்னஸ், எஜுகேஷன் எல்லாமே வந்துடும். 3 ஆப்ஷன் தான். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எசென்ஷியல் நீட்ஸ்னு வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஹவுசிங் நீட்ஸ். அதாவது நான் முன்னாடியே சொன்னல, வீடு கட்ட போகிறோம், ஃப்ளாட் வாங்க போகிறோம், லேண்ட் வாங்க போகிறோம், இல்லை வீடு ரெனோவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஹவுசிங் நீட்ஸில் வந்து வந்துடும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு வேலை போயிருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனல் சுச்சுவேஷன் இருக்கும்ல, அதாவது ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் வருது. அதை சூஸ் பண்ணியும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம கிளைம் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய பேர் பண்ணிட்டு கூட இருக்கலாம். முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணியிருக்கலாம். அதாவது உங்கள் மேரேஜ் இருக்கலாம், இல்லை சிப்ளிங்ஸ் அவங்களோட மேரேஜாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்களோட மேரேஜாக இருக்கலாம். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டைம்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, மேரேஜாக இருந்தாலும் சரி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேரேஜ்ன்ற காரணத்துக்காக நீங்கள் 5 டைம் வந்துட்டு பிஎஃப்லேருந்து பார்ஷியலாக, அதாவது பாதியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுவே வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, அதாவது நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், உங்கள் குழந்தைங்க இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி படிக்கிறதுக்கு சம்மந்தமாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். அது மல்டிபிள் டைம் பண்ணணும். அது பார்ஷியலாக தான் பண்ண முடியும், ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ பார்ஷியலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 டைம்ஸாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 டைம் நீங்கள் அந்த காரணத்தை சொல்லி அதுக்காக நீங்கள் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான அப்டேட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜாப் போனாலோ இல்லை இல்னஸ் ஆனாலோ முன்னாடிலாம் வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த ப்ரூஃப் கொடுங்க, அந்த ப்ரூஃப் கொடுங்க, இதை அட்டாச் பண்ணுங்கள், அதை அட்டாச் பண்ணுங்கள், நிறைய பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நமக்கு நிறையா இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இல்னஸ் ஆனாலும் சரி, ஜாப் போயிடுச்சு அப்படின்னாலுமே சரி, நீங்கள் வந்துட்டு பேப்பர் ஒர்க்லாம், அதாவது எந்த ப்ரூஃபும் அட்டாச் பண்ண வேணாம். செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது நீங்களாக ஒத்துக்கிட்டு சொன்னால் மட்டும் போதும். ஸோ பேப்பர் ஒர்க்லாம் வேணாம், ஹெவி ப்ராசஸும் அங்கே கிடையாது. ஸோ சீக்கிரமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட். இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 1 லட்சம் இருந்துச்சு, இப்போ வந்து 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் 1 லட்சமோ இல்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் அது அட்வான்ஸ்ட் அமௌண்ட், அதாவது இல்னஸ்க்காகவோ எஜுகேஷனுக்காகவோ அட்வான்ஸ்டாக நம்மளால் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்க முடியும். உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு 1 லட்சமோ இல்லை நீங்கள் கேட்குற அமௌண்ட்டோ இல்லை 5 லட்சமோ இல்லை அப்படின்னா உங்களோட கிளைமை வந்து அவங்க டிக்ளைன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லாத ஒரு அமௌண்ட்டை பல்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த கிளைமை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். பிஎஃப் வந்து அப்ளை பண்ணி கிளைம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இல்னஸோ எஜுகேஷனோ ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி எனக்கு இதுக்காக அமௌண்ட் வேணும் அப்படின்றத நம்ம கொடுப்போம். அப்போ பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் வந்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட செக் லீஃப் கேட்பாங்க, பிளாங்க் செக் லீஃப் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா பாஸ்புக் கேட்பாங்க. எதுக்குன்னா இந்த அக்கௌண்ட் தானா, இவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோ காப்பியை வந்துட்டு அட்டாச் பண்ண சொல்லுவாங்க வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணும்போது. இப்போ வந்துட்டு அந்த பிளாங்க் செக்கையோ இல்லை பாஸ்புக்கையோ நீங்கள் அப்ளை பண்ண வேணாம், என்ன இருக்கோ அதை மட்டும் நார்மலாக கொடுத்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட சேர்த்து இன்னொரு சேஞ்சுமே பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன வச்சு சொல்கிறேன், இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு ஐடிஎஃப்சி அந்த பேங்க்கை வச்சு நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு பிஎஃபோட அமௌண்ட் வந்து விழணும். அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் முன்னாடியே நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஆன் ப்ராசஸே நீங்கள் வந்துட்டு அந்த பேங்க்கோட நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ளாயர் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ கம்பெனியோட நாலேஜுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். இவங்க வந்துட்டு முன்னும் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றுறாங்க. இது கரெக்டு தானா, ஏன் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அதுக்கப்புறமா தான் அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபர்தராக நம்ம அந்த பிஎஃப் வித்ட்ராவலே வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பேங்க் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆன் ப்ராக்ரஸ்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக உங்கள் கம்பெனியோட அப்ரூவல் தேவை கிடையாது. நீங்கள் மாற்றணும்னா மாற்றி நீங்கள் உங்கள் சைட்லேருந்தே இந்த ப்ராசஸை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஃப் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இன்னும் ரிசால்வ் ஆகாமல் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும், இல்லை வேறு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க.